Hello students, in chapter 3 analytical geometry exercise 3.1 fifth question example 3.1 and 3.2 3.3 பார்க்கலாம். a of -1, 1 மற்றும் b of 2, 3 என்பன இரு நிலைப்புள்ளிகள் எனில் முக்கோணம் APB இன் பரப்பளவு 8 அலகுகள் என்றவாறு நகரும் p என்ற புள்ளியின் நியமப்பாதையை காண்க. If a of -1, 1 and b of 2, 3 are two fixed points, then find the locus of a point P. Show that the area of triangle APB is 8 square units. Let the point P of x1, y1 என்க. Fixed points நிலையான புள்ளிகள் a of -1, 1 மற்றும் b of 2, 3 இது x2, y2 இது x3, y3 எடுத்துக்கிறோம். Given area of triangle APB முக்கோணம் APB இன் பரப்பளவு 8 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்கா. இப்போ அதோட ஃபார்முலா பாருங்கள். முக்கோணம் APB is equal to half into the determinant x1 y1 x2 y2 x3 y3 x1 y1. ஸோ ட்ரையாங்கிளோட ஆன்சர் தான் கொடுத்துருக்கா 8ன்னு ஈக்குவல் டு half into the determinant x1 y1 போட்டாச்சு. x2 y2ங்கிறது -1 1 x3 y3ங்கிறது 2 3 அகெயின் x1 y1 அப்படின்னு போட்டாச்சு. இந்த 2 அங்கே கிராஸ் ஆகிறச்சு 16 அப்படின்னு ஆகிடும். ஓகேவா? ஸோ x1 into 1 வந்து x1 -1 into 3 -3 ப்ளஸ் 2 into y1 வந்து 2y1 மைனஸ் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு y1 into -1 minus y1 1 into 2 வந்து ப்ளஸ் 2 அடுத்தது ப்ளஸ்ஸு 3 into x1 3x1. இதே ஸ்டெப்பை வந்து அடுத்த லைனில் காப்பி பண்ணிடுங்க. அதே தான் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ 16 ஈக்குவல் டு x1 -3 ப்ளஸ் 2y1 உள்ளே போகிறச்சு அந்த சைனு ப்ளஸ் y1 -2 -3x1 சாரி -3x1. ஸோ 16 ஈக்குவல் டு x1 -3x1 வந்து -2x1 2y1 ப்ளஸ் y1 3y1 -3 -2 வந்து -5. ஓகேவா? ஸோ 2x1 ப்ளஸ் 2x1 -3y1 ப்ளஸ் 5 ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. Therefore 2x1 -3y1 plus 21 equal to 0. Therefore the locus of P of x1, y1 is P in இயங்கு வரை, அதாவது P of x1, y1 இன் இயங்கு வரை நியமப்பாதை 2x - 3y plus 21 equal to 0. ஓகேவா? The locus of P of x1, y1 is 2x - 3y plus 21 equal to 0. இது ஒரு மெத்தடில் போட்டிருக்கேன். இன்னொரு மெத்தட்லேயும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எது ஈஸின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த P of x1, y1 எடுத்தாச்சு. A of -1, 1 B of 2, 3 இதை x2, y2ன்னு எடுத்துப்போம். இதை x3, y3ன்னு எடுத்துருப்போம். இந்த ஃபார்முலா நீங்கள் 10th படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏபிபியோடைய ஆன்சர் 8ன்னு கொடுத்துருக்கா இல்லையா? ஸோ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு half into x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட ஆன்சர் தான் 8. half into x1 வந்து அப்படியே தான் இருக்கும் இன்ட்டு y2ஓட வேல்யூ என்ன 1 minus y3 ஸோ 1 minus 3 ப்ளஸ் x2 வந்து என்ன -1 ப்ளஸ் y3 minus y1 y3ங்கிறது 3 y1ங்கிறது y1 தான். ஸோ 3 minus y1 ப்ளஸ் x3ங்கிறது 2 y1ஓட வேல்யூ என்ன y1 தான். y2ஓடைய ஆன்சர் வந்து 1. ஸோ y1 minus 1. ஸோ இந்த 2 அங்கே கிராஸ் ஆகிறச்சு 16 ஈக்குவல் டு x1 into -2 -1 into 3 -3 plus y1 plus 2y1
minus 2. So 16 equal to இது minus 2x1 minus 3 plus y1 plus 2y1 minus 2. So minus 2x1 plus 3y1 minus 3 minus 2 வந்து minus 5 equal to 16 இருக்கு. So 2x1 minus 3y1 plus 5 plus 16 equal to 0. Therefore 2x1 அந்த 1 எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 2x minus 3y plus 21 equal to 0. ஸோ இந்த மெத்தடில் போட்டாலும் சரி ஆர் இந்த மெத்தடில் போட்டாலும் சரி எது உங்களுக்கு ஈஸின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதில் போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்தது எக்ஸாம்பிள் 3.1 பாருங்கள். ஒரு தளத்தின் மீது உள்ள ஒரு புள்ளி ஆதியிலிருந்து உள்ள தொலைவு அப்புள்ளியின் ஒய் அச்சிலிருந்து அதன் தொலைவை போல் 3 மடங்கு எனில் அப்புள்ளியின் இயங்குவரையை காண்க. A point in the plane moves show that its distance from the origin is thrice its distance from the y-axis. Find its locus. Let P of x1, y1 be any point on the locus and A be the foot of the perpendicular from P of x1, y1 to the y-axis. P of x1, y1 என்பது இயங்குவரையின் மீது உள்ள ஏதேனும் ஒரு புள்ளி என்க. P of x1, y1 என்ற புள்ளியிலிருந்து y அச்சிற்கு வரையப்படும் செங்குத்து கோட்டின் புள்ளி A என்க. அடிப்புள்ளி A என்க. கிவன் y அச்சிலிருந்து அதன் தொலைவை போல் 3 மடங்கு. thrice its distance from the y-axis. இதெல்லாம் கொஷினில் கொடுத்துருக்காலே கிவன். that is PO equal to 3x1. இதை ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறச்சு PO ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 9x1 ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். y-axis அப்படின்னு சொன்னால் எக்ஸுன்னு எடுத்துக்க எழுத சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு சம்மில், அதாவது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ x1 minus 0 the whole square plus y1 minus 0 the whole squared. ஓகேவா? இதுனா ஆரிஜின் வந்து 0,0 அந்த பிங்கிற பாயிண்ட் வந்து x1, y1. ஸோ இது x2 y2னால x1 minus x2ங்கிறது 0 ஆகிடுது. அதனால் x1 minus 0 the whole square. y1 minus y2னால y1 minus y2ங்கிறது 0. ஸோ y1 minus 0 the whole square equal to 9x1 squared. ஸோ x1 squared plus y1 squared equal to 9x1 squared. So 9x1 squared minus x1 squared minus y1 squared equal to 0. Therefore the locus of P of x1 y1 is அப்படின்னு எழுதணும். அதுக்கு முன்னாடி இது வந்து சிம்பிளிஃபை பண்ணுறச்சு 8x1 squared minus y1 squared equal to 0. அதாவது P of x1, y1 இன் இயங்குவரை நியமப்பாதை 8x squared minus y squared equal to 0. 8x squared minus y squared equal to 0. x ஆக்சிஸ்னால் ஒய்ன்னு எடுத்துக்கோங்க, y ஆக்சிஸ்னால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இதில் ஸ்கொயர் போடாமல் மிஸ் விட்டுருக்கேன், நீங்கள் போட்டுக்கோங்க. 8x squared minus y squared equal to 0. Find the locus of a point. Show that the joining points வந்து -5,1 மற்றும் 3,2 subtends a right angle at the moving point என்ற புள்ளிகளுடன் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் வகையில் நகரும் புள்ளியின் இயங்குவரையை காண்க. 2 புள்ளி கொடுத்துட்டு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் இயங்குவரையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட புள்ளிகள் அது ஏபின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? 5,-5,1 and 3,2. Let P of x1 y1 be any point on the locus. P of x1 y1 என்பது இயங்குவரின் மீது ஏதேனும் ஒரு புள்ளி என்க. ட்ரையாங்கிள் APB ஒரு செங்கோண முக்கோணம். ஆங்கிள் APB ஈக்குவல் டு 90 டிகிரி ரைட் ஆங்கிள். ஓகேவா? ஸோ பிதாகரஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். AB ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு PA ஸ்கொயர்ட் ப்ளஸ் BB ஸ்கொயர்டு. ஓகேவா? ஸோ x1 minus x2 the whole square x1 minus x2 the whole square plus x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square plus
x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. So first இந்த AB ஓட பாயிண்ட்டை பார்க்கலாமாடா, அது x1 y1 x2 y2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ -5 - 3 the whole square அப்படின்னு வரும், ப்ளஸ் y1 minus y2 therefore 1 minus 2 the whole squared அப்படின்னு வரும், equal to x1 minus x2 அது PA squared ஓடது இல்லையா, அதனால் அதை பார்க்குறோம். ஸோ x1 plus 5 the whole squared plus y1 minus 1 the whole squared plus x1 minus இப்போ PB ஓட ஸ்கொயரை பார்க்க போகிறோம், அதனால் x1 minus 3 the whole squared plus y1 minus 2 the whole squared. So minus 8 squared minus 1 squared is equal to இது a plus b the whole squared, so x1 squared plus 25 plus 2ab. So 5 2s are 10, 10 into x1 10x1 plus a minus b the whole squared, so y1 squared plus 1 minus 2ab. So minus 2 into y1, so minus 2y1 plus again a minus b the whole squared, so x1 squared plus 9 minus 2ab, so minus 3 2s are 6 into x1, so minus 6x1 plus y1 squared plus 4 minus 2ab தானே, so minus போட்டுட்டு 2 2s are 4, 4 into y1, so 4y1. ஓகேவா? ஸோ இது வந்து 64 ஆகிடும், இது 1 ஆகிடும், ஈக்குவல் டு x1 ஸ்கொயர்டு, இங்கே ஒரு x1 ஸ்கொயர்ட் இருக்குது, ஸோ 2x1 ஸ்கொயர்ட் போட்டுடலாம் ஆட் பண்ணி. அடுத்தது 10x1 minus 6x1, ஸோ ப்ளஸ் 4x1 y1 squared plus y1 squared plus 2y1 squared minus 2y1 minus 4y1 minus 6y1 25 plus 1 வந்து 26, 26 plus 9 வந்து 35, 35 plus 4 வந்து 39. ஓகேவா? ஸோ 65 இருக்குது இங்கிட்டு. So 2x1 squared plus 4x1 plus 2y1 squared minus 6y1 plus 39. இந்த 65 அங்கிட்டு போகிறச்ச minus 65 equal to 0 அப்படின்னு மாதிரி எடுத்து. So 2x1 squared plus 2y1 squared plus 4x1 minus 6y1 39 minus 65 இருக்கு இல்லையா, ஸோ வந்து minus 13 அப்படின்னு கிடைக்குது. therefore the locus of p of x1, y1 is p of x1, y1 இன் இயங்குவரை நியம பாதை 2x squared plus 4x plus 2y squared minus 6y minus 13 equal to 0. 2x squared plus 4x plus 2y squared minus 6y minus 13 equal to 0. அடுத்து எக்ஸாம்பிள் 3.2 பாருங்கள். 2, -3 மற்றும் 3, -4 என்ற புள்ளியிலிருந்து சம தூரத்தில் இருக்கும் ஒரு நகரும் புள்ளியின் இயங்குவரையை காண்க. Find the locus of the point which is equidistant from 2, -3 and 3, -4. ஸோ கிவன் வந்து ஈக்குவிடிஸ்டன்ஸ் சம தூரம் கொடுத்துருக்காங்க, அப்போ PA ஈக்குவல் டு PB அப்படின்னு வருண்டாமா. ஸோ அந்த PAவும் எழுதி காமிச்சிட்டேன். அதாவது Pங்கிறது ஏதேனும் ஒரு புள்ளி இயங்கு வரையில், சரியா? அந்த லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் P ஆஃப் x1, y1. AB 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஈக்குவிடிஸ்டன்ஸ் சம தூரம் கொடுத்துருக்கனால PA is equal to PB. ஸோ ஸ்கொயரிங் ஆன் த போத் சைட்ஸ் வர்க்கப்படுத்துகிறோம் ரெண்டு பக்கமும். ஸோ PA squared is equal to PB squared. ஸோ x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square equal to PB squared வந்து x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. So x1 minus 2 the whole square plus y1 plus 3 the whole square.
y1 plus 3 the whole square equal to x1 minus 3 the whole square plus y1 plus 4 the whole square. So the a minus b the whole square படி expand பண்ணிங்கன்னா x1 square plus 4 minus 2ab, so minus 2 to 4, 4x1 plus a plus b the whole square. So y1 square plus 9 plus 2ab, so 3 to 6, so 6y1 அப்படின்னு வரும். ஓகேவா? equal to a minus b the whole square, so x1 square plus 9 minus 2ab, so 3 to 6, so 6x1 plus a plus b the whole square, a squareங்கிறது y1 square போட்டாச்சு, b squareங்கிறது 16 போட்டாச்சு, plus 2ab ஏன்னா ப்ளஸில் இருக்குது. ஸோ 4 2 8, ஸோ 8y1. ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரலாம். ரெண்டு பாயிண்ட் இருந்தால் பிஏக்கு தனியாக அதே x1 y1 x2 y2ன்னு வச்சுக்கணும், பிபிக்கும் x1 y1 x2 y2 அப்படின்னு வச்சுட்டு சப்ஸ்டியூட் பண்ணணுண்டாமா. சரிங்களா? இந்த சம்மெல்லாம் ரொம்ப முக்கியமான சம்மு, இதை பார்த்துக்குங்க. எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துட்டோம். ஸோ கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா x1 ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடுது, y1 ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடுது. ஸோ மைனஸ் 4x1 ப்ளஸ் 6x1, தேர்ஃபோர் 2x1 அப்படின்னு கிடைக்கும். 9y1 minus 8y1, ஸோ minus 2y1. ஸோ ப்ளஸ்ஸு 4 ப்ளஸ்ஸு 9 இருக்குது, ஒரு மைனஸ் 9 இருக்குது, அப்புறம் ஒரு மைனஸ் 16 இருக்குது. ப்ளஸ்ஸு 9 மைனஸ் 9 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து நம்ம அந்த நம்பர் ஆட் பண்ணுறச்ச மைனஸ் 12 அப்படின்னு கிடைக்கிது. இது டிவைடட் பை 2, ஏன்னா மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்குது, 2 மடங்காக இருக்குது, அதனால் 2ஆல் வகுப்படும். ஸோ x1 மைனஸ் y1 மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கிது. தேர்ஃபோர் த லோக்கஸ் ஆஃப் p ஆஃப் x1 கமா y1 is p of x1, y1 இன் இயங்குவரை நியமப்பாதை x minus y minus 6 equal to 0. ஓகேவா? தேங்க்யூ டாமா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். x minus y minus 6 equal to 0. தேங்க்யூ.